கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். மீன ராசி நேயர்களே, இந்த மே மாசத்துல உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் சாதகமாக இருக்குன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா இந்த மாசம் முழுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைய செய்ய போகிறார். எப்படின்னு பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப 3ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா ராசியிலே உச்சமாகி பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதியோட. இதனால நீங்க தொட்ட எல்லா காரியங்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் மாதத்தினுடைய முதல் 2 வாரங்களில் இருக்கிறது. அதோட உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா நீங்க செய்யற எல்லா காரியங்களுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட பக்கபலமாக இருந்து உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். அதே நேரம் அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு அரசாங்கத்துல ஏதாவது ஒரு கோரிக்கைகள் இருக்குதுன்னா இந்த சமயத்துல நீங்க கோரிக்கையை வச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகளை அவங்க நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நேரத்துல மனசுல பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு, ஒரு நம்பிக்கை, அதே நேரம் ஒரு தைரியம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கும். அதனால நீங்க தொட்ட எல்லா காரியங்களுமே பாத்தீங்கன்னா வெற்றிகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் 3ஆம் இடத்து அதிபதியோட ராகும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்ணிமைக்கும் நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க எல்லா காரியங்களையும் வேகமாக செய்து வெற்றிகளை அள்ளி கொண்டு வருவீர்கள். இந்த நேரத்துல நீங்க செய்கிற எல்லா செயல்களினாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் என்பது உங்களுக்கு வரப்போகிறது. நீங்க ஜென்மச்சனியோட பிடியில் இருந்தாலும் இந்த நேரத்துல உங்களுக்கு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவு இருக்கிறது. இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற குருவானவர் பாத்தீங்கன்னா பார்க்கிற பார்வையின் மூலமாக உங்களுக்கு அதிக அளவு நல்ல பலன்களை தரப்போகிறார். அதாவது 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டுல விழுவுறதுனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அந்யோன்யம் என்பது இருக்கும். கேதுவானவர் 7ஆம் இடத்துல இருந்து கணவன் மனைவிக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே நேரம் நண்பர்களுக்கிடையே பாத்தீங்கன்னா பிரச்சனை வராது. அதே நேரம் கூட்டு தொழில் அல்லது பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்று ராசியில இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல குருவினுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலயும் விழுகுது. இதனால உங்களுக்கு அதிக லாபங்கள் உங்களுடைய ஜாயிண்ட் பிசினஸ்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த சமயத்துல கூட்டு தொழில் யாரெல்லாம் இது பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா லாபம் வருவதற்கான யோகம் இருக்கிறது. யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான யோகம் இருக்கிறது. அப்புறம் குருவினுடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்பாவினுடைய உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறதுனால அவர்களுடைய உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். அடுத்து அப்பாவினுடைய சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எல்லாமே விலகி பாத்தீங்கன்னா சுமூகமான நிலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த குருவினுடைய பார்வை 9ஆம் வீட்டுல விழுகிறதுனால நிறைய தான தர்மங்கள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல செய்றீங்க. அதே நேரம் நிறைய கோயில்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து குருவினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுகிறதுனால நீங்க இந்த சமயத்துல ஏதாவது ஒரு முதலீட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயம் அதன் மூலமாக லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குருவினுடைய பார்வை 9 மற்றும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் தந்தை வழி சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான யோகம் இருக்கிறது. அப்புறம் மறுமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டவங்களுக்கும் பாத்தீங்கன்னா மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அப்புறம் கால்நடை வளர்க்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கால்நடைகள் மூலமாக அதிக லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு அதிக அளவு நற்பலன்களை தருகிறார். அதே நேரத்துல இவர் குரு பயிற்சி பாத்தீங்கன்னா 14/5/2025 அன்று நடக்கிறது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிருவார். இந்த 4ஆம் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் பாத்தீங்கன்னா பல நற்பலன்களை இந்த மீன ராசிக்கு செய்கிறார். இந்த குருவானவர் குரு பேச்சுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற வர குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா அதிக அளவு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அதே நேரத்துல உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் மட்டும் படிப்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே நேரத்துல வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் அதிக அளவு இருக்கிறது. இதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் மிக முக்கியமாக குருவானவர் 7ஆம் பார்வையாக தனது வீடான 10ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால வேலை பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான யோகம் அதிக அளவு இருக்கிறது. யாரெல்லாம் சொந்த தொழில் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா சொந்த தொழில அதிக முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை இந்த சமயத்துல கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யாருக்கெல்லாம் குரு தசை குரு புத்தி சூரிய தசை சூரிய புத்தி நடக்குதோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதோட குரு 10ஆம் இடத்தை
பார்க்கறதுனால இந்த சமயத்துல உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை தேடி வரப்போகுது. நீங்க ஜென்மச்சனியில இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் புகழ்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறைவும் இந்த காலகட்டத்தில் இருக்காது. அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவு இருக்கிறது. அப்புறம் குருவினுடைய 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுகுறதுனால இந்த சமயத்துல உங்களுக்கு கோர்ட் கேஸ் எது இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதுல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரம் உங்களுக்கு ஏதாவது பல நாட்கள் நோயினால அவதிப்பட்டீங்கன்னா இந்த சமயத்துல அதிலிருந்து குணமாவதற்கான வாய்ப்பும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதோட இதுவரைக்கும் நீங்க பட்ட அவமானங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு முடிவு வரப்போகிறது. இதன் மூலமாக உங்களுக்கு பெயர் புகழ் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய 5ஆம் பார்வையானது 8ஆம் இடத்துல விழுவதனால இதுவரைக்கும் ஏற்பட்ட அனாவசிய செலவுகள் எல்லாமே குறைந்து இனிமேல் உங்களுக்கு வரவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் குருவினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே நேரத்தில் ஆன்மீக உணர்வு பாத்தீங்கன்னா அதிக அளவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதன் மூலமாகவும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனமா இருக்கணும். அதே நேரத்துல குடும்பத்துல நீங்க பேசுற வார்த்தைகளை மட்டும் கவனமா இருக்கணும். ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால அதிகமாக கோபம் கலந்த பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால நீங்க தற்போது 7.5 சனியில ஜென்மச்சனியோட பிடியில் இருக்கீங்க. இதனால உங்களுக்கு சோம்பல் என்பது அதிக அளவு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்தாதான் நீங்க 7.5 சனியில இந்த ஜென்மச்சனியோட பிடியிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். அப்புறம் ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி இடப்பெயர்ச்சியாகி ராகுவானவர் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேதுவானவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் வருகிறார். இதனால வெளிநாட்டு வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை பாத்தீங்கன்னா அதிக அளவு கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. இந்த நேரத்துல கேதுவானவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகளுடைய பலம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால யாருமே பாத்தீங்கன்னா உங்களை பக்கத்துல நெருங்கி வருவதற்கு தயங்குவார்கள். அதனால எதிரிகளை கண்டு இந்த நேரத்தில் நீங்கள் பயப்படுவதற்கு தேவையில்லை. ஏன்னா குருவினுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு வம்பு வழக்கு வந்தாலும் இல்ல கோர்ட்டு கேஸ் வந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் அதிக அளவு கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. அப்புறம் கேதுவானவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகம் செல்லணும் அப்படிங்கிற எண்ணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு துளி அளவும் கூட இருக்காது. ஏன்னா நீங்க சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு உங்களுடைய மனசுல வரும். ஏன்னா குருவினுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல விழுவுறதுனால உத்தியோகம் போகிறத விட பாத்தீங்கன்னா சொந்த தொழில் செஞ்சு நீங்க முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் கடன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கேது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்தா போதும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு இருக்கிறாரு. அதோட கேதுவினுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல விழுவுறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி இந்த மாதத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துல மட்டும் உங்களுக்கு குறைபாடுகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆதரிக்கிற மீனராசினியர்கள் இந்த மாதத்துல ரொம்ப கவனமா இருப்பது நல்லது. ஏன்னா குடும்பஸ்தான அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாகி 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால திருமணம் சம்பந்தமான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் முடிவெடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துல இந்த மாதம் முழுவதும் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல மட்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி கவனமாக இருக்க வேண்டும். மற்ற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு பாதிப்புகள் என்பது உங்களுக்கு கிடையாது. செவ்வாயானவர் நீச்சமாக 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக எந்த ஒரு முடிவும் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் எடுக்காமல் இருப்பது நல்லது. மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா சனியினுடைய பார்வை 7ஆம் இடத்துல விழுகுது. அந்த சமயத்துல மட்டும் கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பாத்தீங்கன்னா போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளும் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்தணும். ஆக இந்த மே மாசத்துல உடல் ஆரோக்கியத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலுமே பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இதன் மூலமாக நிறைய நல்ல பலன்கள் நடக்க போகிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.